என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம். ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். ஹாய் பிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம vlog எடுக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது வந்துருச்சு. அதை வந்து இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து 2 days முன்னாடியே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சுங்க பிஎஃப். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே வந்துருச்சு. ஃப்ரைடே ஈவினிங் வந்துருச்சு. எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கே போயிடுறோமா, வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டி எடுத்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், பைக் எடுத்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா பைக் எடுக்கலாம்னு சேவ் பண்ணிகிட்டு இருக்க அந்த அமௌண்ட்டில் செலவு தான் ஆகுதோ தவிர சேவிங்ஸ்ன்றது ஒன்று சேவ் பண்ண முடியலைங்க. ஆனால் கண்டிப்பாக வண்டி எடுத்துருவோங்க. சீக்கிரமாகவே வண்டி எடுத்துருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. என்னடா இது இப்படி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. டண்டடைங் என்னன்னு தானே கேட்குறீங்க. இது வந்து vlog எடுக்கிறதுக்காக ஹெல்மெட்டில் மவுண்ட் இருக்குல்ல, ஹெல்மெட்டில் கோப்ரோன் ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக vlog எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மவுண்ட் தாங்க ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுலாம் தெரியல. அந்த ஃபிட்டிங் பண்ணுறது இன்னொரு கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பைக் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹெல்மெட் இல்லை. ஆனால் இந்த மவுண்ட்டை மட்டும் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாகவே பைக் எடுத்துருவோம். இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராடக்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதையும் போட்டேன். சப்போஸ் இப்போ நம்ம வெளியில் போகிறோம், இது இருந்துச்சுன்னா சப்போஸ் வேறு ஒருத்தரோட ஹெல்மெட்டில் போட்டு கூட நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்மளும் வண்டி எடுத்துருவோம். கண்டிப்பாக ஹெல்மெட்டும் வாங்கிடுவோங்க. நல்ல வண்டியை பார்த்து எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் மனசு வச்சா முடிஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றது தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லைங்க. ரிசிப்ட் இல்லை, எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன் இதுலலாம் எப்படின்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் கனெக்ட் பண்ணுறதுங்க. ஹெல்மெட் இருந்தால் கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஹெல்மெட் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, ஃபிட் பண்ணி பார்த்துருவோம். இதுதாங்க அந்த ஃபோன் அண்ட் கோப்ரோவை ஃபிட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறதுங்க. இதில் வச்சு க்ளூஸ் அண்ட் டைட் வச்சு தான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு ஜாயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, அதாவது ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஹோல்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி தாங்க ஃபிட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இது இந்த ஹோல்ஸில் உள்ள, அதாவது ஸ்க்ரூ மாதிரி இருக்குங்க, அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத உள்ளே விட்டு டைட் பண்ணணும். அப்படியே டைட் பண்ணோம்னா உள்ளே போய்க்கும். ஃபுல் டைட் வச்சுக்குவோம். ஃபுல் டைட் வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோன் வைக்கணுங்க. இது வந்து ஃபோன் வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா
டேரெக்டாக இதுலேயே வந்து கனெக்ட் பண்ணி வந்து கோப்ரோ கேமராவும் வச்சுக்கலாம். ரெண்டும் வர மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுலேயே கோப்ரோ கேமராவும் வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு கேமரா இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு நம்ம ஃபோன் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனுக்கான அமௌண்ட்டு தாங்க வாங்கியிருக்கோம். ஃபோனுக்கு வச்சுக்கலான்ற அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இது வந்து லூஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோன் சைஸுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைட்டாச்சு. இது வந்து பெருசு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு 360 டிகிரிலையும் திருப்பிக்கலாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 360 சைடுமே பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இதையும் கனெக்ட் பண்ணிடுவோம். இதையும் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஆல்ரெடி ஒரு கனெக்டிங் கொடுத்துருந்தாங்க. அந்த கனெக்டிங் எடுக்கலாம். ஒன் செகண்ட் வீடியோ இது வந்து நார்மலாக ஹேண்டில் கையிலேயே பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண முடியலைங்க. அதுக்கு தான் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன், டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணால் தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஓகேங்க. இது வந்து ஓகே தான். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உண்மையிலேயே ஓகே தான். நினச்ச மாதிரியே வந்திருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. இது ரைட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். அது வந்து இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. லாக் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை, கேமரா இருக்குது அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லைங்க, இந்த கேப்பில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கோப்ரோவோட கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த இதில் தான் ஃபோன் வைக்க போகிறோம். இதில் ஃபோன் வச்சு தாங்க ஓப்பன் பண்ணுறோம். ஃபோனு அட்லீஸ்ட் நான் இருக்கிறது ஒரு ஃபோன் தான். அந்த ஃபோனை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்குங்க. அந்த ரீசன்னால தான் இப்போ நான் ஃபோன் வச்சு காட்ட முடியல. நான் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வேணால் போடுறேங்க. எப்படி ஃபோன் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வேணால் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்க்ரீஸ் ஆகுறது. ரொம்ப லென்த்தாகவே இருக்குங்க. பெருசாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இருக்குங்க. நார்மலாக எந்த ஃபோன் சைஸ் வேணும்னாலும் செட் ஆகுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் டைட் வச்சுட்டு கொஞ்சம் கூட இங்கே பாருங்க, இந்த டைட்டில் ஆட்டுறேன், ஆனால் கொஞ்சம் கூட ஆடலைங்க. ஓரளவு குவாலிட்டின்றது நல்லாவே இருக்குது. அன்பாக்சிங் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஃப்ளிப்கார்ட்டு கொஞ்சம் இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இது உங்களுக்காக இல்லை பிவிஎஃப், உங்களுக்காகன்னு தான் சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போயே கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் தான் நான் இதை ஃபிட் பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ரிசீப்ட் மாதிரி சின்ன பேப்பர் கொடுத்துட்டா கூட போதுங்க. அந்த சின்ன பேப்பர் இருந்தால் கூட அதை பார்த்து அப்படியே பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும்
கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்க. ஓகே, சூப்பர், குவாலிட்டி வைஸ் சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இடையில வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற இதையுமே நான் உங்களுக்கு போடுறேங்க, கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருவாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வச்சாச்சு, உங்கள்கிட்ட பேசலாங்க பிவிஎஃப்ஐ. இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற பட்சம் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூஸ் நல்லா போகுதுங்க, வியூஸ்லாம் போகுது. ஆனால் வியூஸ் போகிற அளவுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. வீடியோ பார்க்குற அளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் வீடியோ வியூஸும் நல்லா போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே கூட இருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சீக்கிரமாக பைக் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னதே தாங்க, அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் நியூ இயர் இருக்குன்னு நினைக்கிறேன். நியூ இயர் அப்போ நான் சொல்லியிருந்தேன் பைக் எடுத்துடலாம், கூடிய சீக்கிரமாக எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம வீடியோவில் எல்லாம் வரும். அப்படி பைக் எடுத்துகிட்டு தான் நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்ற பட்சத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 2 months பார்த்திங்கன்னா நான் சேலரி வாங்கிட்டு நான் பார்க்குறேன், கையில் கொஞ்சம் கூட அமௌண்ட்டு சேவிங்ஸ்ன்னு ஒன்று இல்லைங்க. இருந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு இருந்த சேவிங்ஸ் அது அப்படியே தான் இருந்துச்சோ தவிர, நான் சேலரி வாங்கினது அப்படி அப்படியே ரொட்டேட்டிங்னா என்கிட்ட இதுக்கு செலவு இருக்குங்க. அந்த செலவுக்கு வந்து போயிடுது. அந்த செலவு போகிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கையில் சேவிங்ஸ்னு சொல்லி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணேன்னா பைக் எடுத்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தாங்க இருந்தேன். அதுக்கு கூட இப்போ பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சேவிங்ஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 2000 சேவ் ஆகும்னு பார்த்தா அந்த 2000 கூட சேவிங் பண்ண முடியலைங்க. ஒவ்வொன்றுக்கும் செலவாகிட்டே இருக்குது. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக இப்போ பைக் எடுத்துருவோங்க, இல்லாமல் இல்லை, கன்ஃபார்ம். எப்படியாச்சு கஷ்டப்பட்டாச்சு ஒரு பைக் கண்டிப்பாக எடுத்துருவோம். ரொம்ப நாள்லாம் இது ஆகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சீக்கிரமாக எடுத்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிவிஎஃப் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சொல்லலான்னு நிறையா பேசணும்னு தோணுது. ஆனால் கேமரா முன்னாடி வந்ததுமே கொஞ்சம் ஷை ஆகுதுங்க. ஏன்னா பிகினிங் தானே நான், அதனால் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் குளருதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிவிஎஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் இல்லை, பைக் இல்லை, இந்த மவுண்ட்டை மட்டும் வாங்கி என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது, இருந்தாலும் ஓகே. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டா தானே நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் இருக்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மிடில் கிளாஸுக்கும் இதாமல் ரொம்ப புவருக்கும் சேராமல் இருக்கிறதாங்க என் லைஃபு. உண்மையை சொல்லணுன்னா அதுதான். இன்னொரு ஓகேங்க பிவிஎஃப், பாய். இதோட நம்ம அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ட்ராவல் விளாக்ஸ் ஆன வீடியோவாக நான் போடலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். பைக் எடுத்துகிட்டு ட்ராவல் விளாக், லாங் ரைட்லாம் போகலாங்க, கண்டிப்பாக லாங் ரைட்லாம் போகலாம். அது போகிற வீடியோ எல்லாமே போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். நம்ம மறக்காமல் நம்ம சுசில் பல்லன் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிவிஎஃப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்துகிட்டு தான் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு செலவாகிட்டே இருக்குதுங்க. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 months கழித்து நான் சேவிங்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தேன், கொஞ்சம் கூட சேவிங்ஸ் ஆகலை. இப்படியே இருந்தால் நான் வீடியோ போட முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா வீடியோ போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வீடியோ போட்டுட்ருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பிவிஎஃப், லவ் யூ ஸோ மச் பிவிஎஃப். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட்டும் இல்லை. அதே டைமில் பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டு. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 1Kன்றது கொஞ்சம் தான், பட் இருந்தாலும் அது எனக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா நான் பிகினிங் அந்தனால அந்த இதுவே எனக்கு பெருசாக தெரியுது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க பிவிஎஃப். எனக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வீடியோவெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தமிழ் பசங்க மேக்ஸிமம் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் பிளேஸ் இருக்குல்ல, உங்கள் ஏரியாக்குள்ளே, உங்கள் ஊரில் ஃபேவரட்டான பிளேஸ் இருக்குல்ல, லுக்காக நேச்சராக அண்டு
ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிவிஎஃப். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பிளேஸ் இருக்குது, என்ன பிளேஸு அண்டு எந்த ஊர், இதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிவிஎஃப். ஓகேங்களா? அந்த பிளேஸ் அண்டு ஊர், நீங்கள் எந்த ஊர், அந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு ஊருக்கு நீங்கள் எங்கேருந்து கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி, நான் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வருவேன். ஓகே, டாடா பாய் பிவிஎஃப். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் அன்பாக்சிங் வீடியோ யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் ஃபிட் பண்ண வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராச்சும் கேட்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்கன்ற இருக்கும். கண்டிப்பாக யாராச்சும் கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிவிஎஃப். இந்த தடா வாவி சியூ பிவிஎஃப்.